நிஜத்தில் உண்மையாக இருந்தால் நேயத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன தாழ்ந்து கருத்தர் கொடுத்துருக்காரோ அதை போய் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அது வீண் போகவே போகாது. அது என்னுடைய லைஃப்பில் அது ஏன்னா நான் நிறையா டிஸ்அட்வான்டேஜில் வளர்ந்தவன். ஒரு இங்கிலீஷ் பைபிள் எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ நாள் காத்து கிடந்தேன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க முடியல இங்கிலீஷ் பைபிள். அந்த கிட்டியன்ஸ் நியூ டெஸ்டமென்ட் வச்சுட்டே நான் சமாளித்தேன் எவ்வளோ நாள். பிறகு இந்த டேக்ஸ் பைபிள்னு ஒன்று வந்துச்சுது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. டேக்ஸ் அனோட்டேட்டட் ரெஃபரன்ஸ் பைபிள். அதான் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்த முதல் பென்டிகாஸ்டல் பைபிள். அந்த பைபிள் முதல்ல பைபிளாக வரல, புதிய ஏற்பாடாக வந்துச்சு. ஃப்ளெக்சிபிளாக வரல, ஹார்ட் கவரில் பெருசாக வந்துச்சு. இதை ஒரு இந்தியன் அமெரிக்கன் ப்ரீச்சர் எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்தார். காரைக்குடி நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அங்கே வந்தார். அவர் தமிழால் தான், ஆனால் அங்கேயே இருந்ததுனால இங்கிலீஷில் பேசினார். நான் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணேன். நான் தமிழ் பைபிள் கையில் வச்சுருக்கேன், அவர் கையில் இந்த டேக்ஸ் அனோட்டேட்டட் நியூ டெஸ்டமென்ட் வச்சுருக்காரு. 5 நாள் பிரசங்கம் பண்ணார். முடிஞ்ச உடனே நான் அதை வாங்கி பார்ப்பேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். 5 நாள் சொல்லுவேன், அது அவருக்கு அது புரிஞ்சுக்கல. அதை தூக்கிட்டு போயிட்டார் அமெரிக்கா. 5 நாள் சொல்றேன்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, புரியல. அது என்ன இசம்னு தெரியல, இப்போ கொண்டு போயிட்டார். ஸோ அதுல இருந்து நான் ரொம்ப சொன்னேன், என்னாண்டு இப்படி ஒரு நிலைமை, கை கேட்டாண்டு வாய் கேட்டலையே அப்படின்னு சொல்லி ஜோமினிட்டே இருந்தேன். ரோல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பா, அப்படிலாம் நீ மறைமுகமா இன்னொருத்தர் பொருளை கேட்காத. இது செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் கேம்ப்ல ஃபர்ஸ்ட் நாள். அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை எப்படி பதில் கொடுத்தாருன்னா, 1970 ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்போ எங்கள் மாமனார் கேட்டார், உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னாரு. நான் சொன்னேன், எனக்கு பைபிள் வேணும்னு. பைபிளா? அதான் எப்படியும் கொடுப்பாங்களே அப்படின்னு. கல்யாணத்தில் கொடுப்பாங்க, அதான் எப்படி கொடுப்பாங்களேன்னு. இல்லை அங்கிள், எனக்கு டேக்ஸ் அனோட்டேட்டட். அது என்ன அப்படின்னாரு. அவங்களுக்குலாம் தெரியாது. எழுதி கொடுத்தேன். அதை அவர் போய் குட் சமாரிட்டன் ஒரு பத்திரிக்கை முன்ன இருந்துச்சு, நல்ல சமாரியன்னு சொல்லி மிஸ்ஸஸ் சாமியல் நடத்தினாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிஸ்ஸஸ் யாருக்கா ஞாபகம் இருக்கா? மிஸ்ஸஸ் சாமியல்னு சொல்லி ஒரு ரெவரண்டுடைய ஒய்ஃபு, வயசான அம்மா. நல்ல சமாரியன் தான் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். நல்ல சமாரியன் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எடுத்து தான் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு இது வருமே, ஒரு சத்தியவசனம் இதில் என்ன எடுத்து அவங்க போடுவாங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு காப்பி இருந்துச்சு. எங்கள் மாமனார் அவர் கணக்கு பிள்ளையை அனுப்பி அதை வாங்கிட்டு அதை கொடுத்தாரு. இது போதுமா அப்படின்னாரு. உடனே என் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு, நான் போதும் அப்படின்னா. அவர் இல்லை ஸ்டாண்டிக்கு இன்னொரு கிஃப்ட்டு கொடுங்கன்னாரு. என்ன கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டார். அவனுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்கன்னாரு. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருந்த வாட்ச் இந்த இது கிடையாது, ஸ்ட்ராப்பு. அது ஸ்ட்ராப் இப்படி உள்ளோடி போய்டு வெளியே வரும். ஏன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராப் இல்லைன்னா பின்னால் இருக்கிற குப்பி கீழே கலந்து விழுந்துடும். அதை தான் நான் 7 வருஷமும் இது பண்ணேன். 5 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும் போதும் எம்டெக் படிக்கும் போதும் அந்த ஒரு வாட்ச் தான். என்கேஜ்மெண்ட்டுக்கும் அதை தான் நான் கட்டிட்டு போயிருந்தேன். ஆனால் எங்கள் மாமனார் சொன்னார், சரி நான் வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னாரு. அவர் அப்போ பிஆர் அண்ட் சன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு வாட்சில். அன்னைக்கு இருந்த பெஸ்ட்டு வாட்ச்சு ரோலக்ஸ் எனக்கு வாங்கி அனுப்புனார். அதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த ரோலக்ஸ் வாட்சை நான் கட்டினேன். அதாவது என்னுடைய தாழ்வில் Anand comes from a poor family, but not without food or that kind of things. சாப்பாடுலாம் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. அடிப்படை ஆண்டவர் சந்திச்சார். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வளர்ந்தாங்க. And at the right time, why don't you tell about your struggling years, Anna? You're such a diligent student, but you went through some difficult moments in your study journey from school days. எனக்கு சங்கீதத்தில் ரொம்ப பிரியமான வசனம், நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றைக்குமே அதை மறக்க மாட்டேன். அதனால தான் எங்கள் வீட்டில் என்ட்ரு பண்ண உடனே அந்த கார் நிற்கிற கார் ஷெட்டில் நான் 2 லைட்டு தொங்க விட்டுருக்கேன், அரிக்கன் லைட் தொங்க விட்டுருக்கேன்.
இன்றைக்கும் இது வந்து இதுக்கு அரிக்கன் லைட் இங்கே தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டால் தாழ்வை நினைத்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் படித்தது அரிக்கன் லைட்லாம் படித்தேன். இன்னும் அதை வச்சுருக்கிறேன் அந்த அரிக்கன் லைட். எங்கள் வீட்டில் தரை உண்டு, தளம் கிடையாது. We had floor but no flooring. We had windows but no shutters. மழை பெஞ்சோடனே அம்மா வந்து சாக்கு எடுத்துகிட்டு போய் ஆணி அடிப்பாங்க, தண்ணி உள்ள வரக்கூடாது. அது யாருக்கு நல்லா தெரியும்னா, ஃப்ரெடி ஜோசஃபுடைய மாமியாருடைய அம்மாவுக்கு நல்லா தெரியும். அது எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி மகன். அவங்க எங்கள் வீட்டில் இருந்து படித்தாங்க. அதாவது இவங்க மாமியாருடைய அக்கா எங்கள் வீட்டில் இருந்து படித்தாங்க. ராத்திரி மழை பெஞ்ச உடனே மழமடன்னு போய் ஆணி அடித்து அந்த சாக்கு தான் கட்டுவாங்க. ஆனால் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இல்லையேன்னு சொல்லி நான் நினச்சதே கிடையாது. ஒரு நாளும் நினைக்கல. ஒரு மனரம்யமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு, எனக்கும் என் தம்பிக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தான். அது ரொம்ப முக்கியமான காரியம். மற்றவங்களோட கம்பேரே பண்ண மாட்டோம். நான் ஐஐடி இன்டர்வியூக்கு போயிருக்கிறேன். 2 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க, லெஃப்டினன்ட்ஸ். ஏன்னா எம்டெக் படிக்க வர்றதுக்கு நீங்கள் வந்து பிஇ முடிச்சுட்டு தான் போகணுன்னு இல்லை, சர்வீஸில் இருந்துக்கிட்டு ஆஃபீஸராக இருந்துட்டு வரலாம். அழகாக அவங்க ஃபுல் போட்டு பண்ணி கிளியராக அப்படி வந்திருக்கிறாங்க இன்டர்வியூக்கு. நான் பரிதாபமாக ஒரு ஸ்லாக் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு செருப்பு போட்டு போயிருக்கேன். அங்கே எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. கர்த்தர் கொடுத்தா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மெட்ராஸ்க்கே வர்றேன். அந்த இன்டர்வியூ 6 பேர் கேட்குறாங்க. 6 பேர் செலக்ட் பண்ணாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு நான் அங்கேருந்து நேராக நான் ஐஐடி கேட் வரைக்கும் வர்றவங்களுக்கு தெரியும். ஐஐடிக்குள்ளே வெளியே வந்து கிண்டிஜினிங்காலே கொஞ்சம் தள்ளி இருக்குது. அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து, சார் நீங்கள் தான் ஸ்டான்லியா சார் அப்படின்னு. ஆமாம், என்ன சார், உங்களுக்கு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் காலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கல்ல சார், அங்கே 6 பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்கீங்க சார். சப்போஸ் உங்களுக்கு எங்கே கிடச்சிருந்துச்சுன்னா நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் சார், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். இங்கே ஃபஸ்ட்டு, அங்கே ஃபஸ்ட்டு. இது என்னடா 2ல் தர்ம சங்கடமாக போச்சுன்னு சொல்லி இந்த 2 அட்மிஷனையும் வாங்கிட்டு காரைக்குடி போகிறேன். என் தம்பி வந்து ஒரு லெட்ரு கொண்டாடுறான். என்ன லெட்டர்னா, அட்மிஷன் லெட்டர் ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில். அது ஒன்று தான் அந்த காலத்தில் என்டையர் நேஷனில். ஐஏஎஸ்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஹை ப்ரொஃபைல். அங்கேயும் எனக்கு கிடச்சிருச்சு. 1 கிடைச்சா ஈஸி, இப்போ 3 கிடச்சிருச்சு. 3 எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணேன், ஒருத்தன் சொல்கிறான் டேய் பெங்களூர் தாண்டாங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் டேய் ஐஐடி தாண்டாங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் டேய் கிண்டி தாண்டா ஓல்டஸ்ட்டுங்கிறான். நான் என்ன பண்ணேன், இது 3மே எனக்கு சரியாக தெரியாது. ஸோ அந்த அட்மிஷன் லெட்டரை எடுத்துக்கிட்டு நான் காட்டுக்குள்ளே போய் முழங்கால் போட்டோன்னே ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின வசனம் மத்தேயு 6:33. முதலாவது அவர் எல்லாம் கூட எனக்கு ஆண்டவர் சீட்டையும் கூட கூட்டிட்டார். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே, எனக்கு நீ தயவுசெய்து ஒரு தெளிவாக ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி முழங்கால் போட்டு கேட்கும்போது என்னுடைய ஹார்ட்டில் எம்டெக் அப்படின்னு ஒரு இம்ப்ரிண்ட் விழுந்துச்சு. இது என்ன எம்டெக் தானே வருது, இன்ஸ்டியூஷன் பேரில் வரலேன்னு பார்த்தா ஐஐடி தான் எம்டெக்கு, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் எம்எஸ்சி இன்ஜினியரிங், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸஸ் எம்இ. ஸோ எனக்கு அது கிளியர் ஆகிடுச்சுது. இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு நாளும் நான் எங்களுடைய குறைவுகளை நான் முறுமுறுக்கலை, யாரோடையும் கம்பேரும் பண்ணலை, மனரம்யமாக இருந்தோம். இருக்கிற நிலைமையில் ஆண்டவர் எங்களை உயர்த்தி இப்பொழுது நான் பெரிய பணக்காரன் கிடையாது, ஆனால் நல்லா கிறிஸ்தவுக்குள்ள நான் நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். திட்டமாக தெரியும். ஐ எம் வெரி ரிச் வித் காட்ஸ் வேர்ட். ஸோ தட் இஸ் குட் எனஃப். இட்டர்னல்.